புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த எந்த மாசம்? மாதம். போன ஜென்ம கடனை இந்த ஜென்மத்தை தீர்க்கக்கூடியது அந்த 6ஆம் பாவம். புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து அதை எவ்வளோ கரெக்டாக எடுக்கிறோமோ அந்த கடன் வந்து நமக்கு தீர்ந்துடும், சீக்கிரம் தீர்ந்துடும். வீடு கட்ட எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஃபுல்லாக நம்ம கடனாலே ஆக்கி விடும். அந்த மாதத்தில் எந்த நற்செயலும் பண்ணாலும் அது நம்மளை வந்து திரும்ப திரும்ப அந்த சுழற்சிக்குள்ளேயே அந்த இடத்துல உட்கார வைக்கும் வந்து. அதனால் அது பண்ணாதீங்க. சில சமயத்தில் நீங்கள் திருமணம் அது இதுவும் பண்ணினாலும் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒன்று கணவன் அல்லது மனைவி நோய்களை படுத்துக்கிறது, இல்லாட்டா சண்டை வர்றது, டைவர்ஸ், அந்த மாதிரி தன்மைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விரதங்களை கரெக்டாக நியமித்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். இதை இதுக்குள்ளே போட்டு நான் இப்படி இந்த கடனை அடைப்பேன், இது அப்படி சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அந்த கால்குலேட் பண்ணுற மைண்டு வந்து உங்களுக்கு அழகாக செட் ஆகக்கூடியதாக இருக்கும். அவருக்கு எந்த இடத்தில் நின்ற குலத்து பெருமாள் இருக்கிறாரோ அந்த பெருமாள் உங்களுக்கு விசேஷமானது தான். வந்து நிறைய ஆடைகள் வாங்கி கொடுக்கறது, உடைகள் வந்து அவர் அலங்காரம் பண்ணுவது. உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் கூட அந்த ஃபோட்டோவை நீங்கள் நல்லா தொடச்சிட்டு அதில் நீங்கள் நாமம் போட்டுட்டு அவருக்கு ஏதாச்சும் ஒரு இந்த பட்டு இது உனக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சும்மா அதை வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்களேன், அதுக்குள்ள மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே தான் அம்பாள் இருப்பார், மேலதான் அம்மா பெருமாள் இருப்பார். ஆனா சைன குலத்தில் இருப்பவங்க வந்து பெருமாள் படுத்திருப்பாரு, ஜோடியா தான் இருப்பாரு. ஆமா, அப்பங்கும் போது அதனாலதான் பாத்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கேட்கும் போது அவங்க வீட்டுக்கு வந்து நிற்பார். நீங்க எத்தனை கோவிந்தா போடுறீங்களோ அத்தனை கோவிந்தாவையும் அவர் உட்கார்ந்துருப்பார். அந்த அளவுக்கு பெருமாள் வந்து வலிமையா இருப்பார் புரட்டாசி மாசத்து. பெண் குழந்தை வராது. அப்படி பெண் குழந்தை வந்தாலும் தானம் பண்ற அளவுக்கு அந்த அப்பாவுக்கு உரிமை இருக்கணும். இல்லாட்டா பெண் ஆரோக்கியமாக இருக்கணும், இல்லாட்டா அவர் உயிரோட இருக்கணும். நம்ம வீட்டின் பெண்களுக்கு அந்த கன்னியாதானம் பண்ணக்கூடிய முழு இதுவும் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான். மேடம் வணக்கம். மேடம் வணக்கமா. மேடம், இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அந்த மாதத்தில் நிறைய விரதங்கள் இருப்பாங்க. பெருமாளை அதீதமாக சேவிக்கிறவங்க அந்த மாதம் ரொம்ப அதிகமாகிடுவாங்க. நார்மல் டேஸை விட கும்பிடாதவங்க கூட அதிகமாக கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது? புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அதாவது நம்ம காலபுருஷனின் ஜாதக கட்டத்தில் காலபுருஷன் 6ஆம் வீடு வந்து போன ஜென்ம கர்மாவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வீடு. அது கடனை தீர்க்கக்கூடிய வீடு. போன ஜென்ம கடனை இந்த ஜென்மத்தை தீர்க்கக்கூடியது தான் அந்த 6ஆம் பாவம். அதை வந்து நம்ம அந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து அதை எவ்வளோ கரெக்டாக எடுக்கிறோமோ அந்த கடன் வந்து நமக்கு தீர்ந்துடும், சீக்கிரம் தீர்ந்துடும். அப்போங்கும்போது அந்த மாதத்தில் தானம் செய்வது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா தானம் வந்து பார்த்தீங்கன்னா தானம், கடன் வாங்குதல், இதெல்லாமே அந்த மாதத்துக்குரியது. அதனால தான் அந்த மாதத்தில் வந்து கடன் வாங்காதீங்க, வீடு கட்ட எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக நம்ம கடனாலே ஆக்கி விடும். அந்த மாதத்தில் எந்த நற்செயலும் பண்ணாலும் அது நம்மளை வந்து திரும்ப திரும்ப அந்த சுழற்சிக்குள்ளேயே அந்த இடத்துல உட்கார வைக்க முடிஞ்சு. அதனால் அது பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அதனால் அந்த இடத்த வந்து என்னென்னா இறைவனுக்காக வழிபாடு முறைகள் அது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்குள்ள இடமாக இருப்பதனால் மரம், செடி, கொடிகள் எல்லாமே பெருமாள் அம்சம். பச்சை பசேல்னு இருக்கிற எல்லாமே பெருமாள் கொள்ளுது. அதனால தான் அந்த மாதங்களில் மரங்களையோ செடிகளையோ வெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சாமிக்கு படையல் பண்ணும்போது கூட நம்ம வந்து காய்கறிகள் கூட பண்ண மாட்டோம். அந்த சனிக்கிழமை சாமி விரதம் இருந்து தளிகை போடுவாங்க. அந்த தளிகையில கூட நம்ம வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டோம். சில விஷயங்கள் வந்து வெங்காயம், பூண்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த தளிகை தாளிச்ச சாதம் மாதிரி இருக்கும். அதாவது புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி சக்கரை பொங்கல், இந்த மாதிரி சாதங்களை தான் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து காய்கறிகள்லேருந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன உயிரை கூட அதை வந்து ரொம்ப பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் நம்ம உயிர்களை, எல்லா உயிர்களையும் நேசிக்க மட்டும்தான் செய்ய முடியும், நேசிக்க தான் செய்யணும். வேறு எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தலான விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அது சின்ன ஒரு புழுவாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து மண்ணை தோண்டி நடுறதோ எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த மாதம் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால் மரம் செடிகள் வெட்டுறது மட்டும் இல்லாமல்
நம்ம நோட் புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிழிப்பாங்க. சில பேர் கிழிப்பாங்க. அந்த பேப்பருக்கு இதுக்கு இருக்கு. அந்த பேப்பர் கிழித்தல் எதுவுமே இருக்கக்கூடாது. புத்தகத்தை தானம் கொடுக்கணும். செடி கொடிகளை தானம் கொடுப்பது, புதிய செடிகளை நடுவது, இந்த மாதிரி பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஓகே மேடம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த கடன் தான் சுழற்சியில் இருக்கும் அப்படின்னு, திருமணம் எதனால மேடம்? திருமணம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் விரயம். ஓ 7ஆம் பாவம் தான் திருமண மாங்கல்யம். அது 6ஆம் பாவம் விரயம். அந்த சமயத்துல நீங்க திருமணம் அது இதுன்னு பண்ணினாலும் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒண்ணு கணவன் அல்லது மனைவி நோய்களை படுத்திக்கிறது, இல்லாட்டா சண்டை வர்றது, டைவர்ஸ் அந்த மாதிரி தன்மைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது அந்த வாழ்க்கை சும்மா உங்களுக்கு வேஸ்டா இது இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த சமயத்தில் திருமண வாய்ப்புகளை நம்ம எடுக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே. இப்போ விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது மேடம்? இந்த புரட்டாசி விரதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வலிமையானது? இந்த புரட்டாசி விரதம் வந்து நம்மளுடைய நிறைய பேருக்கு வந்து நிறைய சிந்திக்கிற திறன் ரொம்ப கம்மியா, அதாவது ஒரு பணம் பற்றுவாடா இருக்குதுன்னா அதை எப்படி அடைக்கணும், எப்படி அந்த அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போங்கும்போது இந்த விரதங்களை கரெக்டாக நியமிச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். இதை இதுக்குள்ளே போட்டால் நான் இப்படி இந்த கடனை அடைப்பேன், இது அப்படி சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அந்த கால்குலேட் பண்ணுற மைண்டு வந்து உங்களுக்கு அழகாக செட் ஆகக்கூடியதாக இருக்கும். படிக்கிற குழந்தைங்க, சிறு குழந்தைங்களை வந்து விரதம் இருப்பாங்க. பேச்சு திறன் இல்லாத குழந்தைங்களுக்கு பேச்சு வரல அப்படிங்கிற சில தாய் தந்தையர்கள் வந்து விரதம் இருப்பாங்க. இந்த புரட்டாசி பேச்சு வந்துடும். அதை கேட்டு விரதம் கேட்ட தளிக்கை வாங்கி போட்டு இது பண்ணாலே விரதம் வந்துடும். மடிப்பிச்சை ஏந்தி சாதம் மடிப்பிச்சை வாங்கி அரிசியை வாங்கி வீட்டில் சமைச்சு அதை தளிக்கை போட்டு அது வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து ஒரு இது இருக்குது. அந்த விரதம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தை வருமானம், திருமண பாக்கியத்துக்குள்ள விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். சின்ன குழந்தைங்களை வந்து உண்டியல் வச்சு குளிக்க போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து படிப்பு திறனுக்கா. குழந்தைங்க வந்து பச்சையில குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு திறன், அப்போ உள்ள திறன் வந்து படிக்கணும், நல்ல அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், ஒரு மனிதாபிமான தன்மையை அதிகமாக உருவாக்கணும், போர் குணத்தை குறைக்கணும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த தன்மையை கொடுப்பதற்காக அந்த உண்டியலை கையில் கொடுத்து பெருமாளை வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவனுடைய அந்த மென்மை, அதாவது சில குழந்தை ஆக்ரோஷமா வந்து சாத்வீகமா மாறிடுவான். ஆக்ரோஷமா குழந்தைய சாத்வீகம் மாத்தணும்னா இந்த தளிக்கை இந்த உண்டியலை வச்சு அவனை ஒரு 4 வீட்டில் போய் வாங்கிட்டு வான்னா அதை ஒவ்வொரு வருஷமும் அவன் செய்ய 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 அவன் குணங்கள் மாறும். இந்த போர் குணங்கள் எல்லாம் மாறும். அப்புறம் நியாயமான சிந்தனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த விரதங்கள் இருக்கும்போது நம்ம கேட்குற தானம் கேட்குறதும் தானம் கொடுப்பதும் இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால எந்த பெருமாள் ரொம்ப விசேஷமாக இருப்பார்? எந்த கோயில்களுக்கு போகலாம்? எனக்கு பொறுத்த வரைக்குமே திருப்பதி வெங்கடாஜலபதியை விட விசேஷமானது யாருமே கிடையாது. அதுவும் இந்த புரட்டாசி மாசம் அவர் தான் வேற லெவல வந்து நிக்கிறாரு. அதனால அவருக்கு எந்த இடத்தில் நின்ற குலத்து பெருமாள் இருக்கிறாரோ அந்த பெருமாள் உங்களுக்கு விசேஷமானது தான். அது குன்றுமோல் இருக்கிற இடத்தில் இருப்பது சிறப்பாக இருக்கும். அதனால பொதுவா வந்து பெருமாளை வந்து நின்ற குலத்துள்ள பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனா துளசி மாலை, துளசி தீர்த்தம் இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பெருமாள் வந்து நின்ற குல பெருமாள் மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நிறைய ஆடைகள் வாங்கி கொடுக்கறது, உடைகள் வந்து அவர் அலங்காரம் பண்ணுவது. உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் கூட அந்த ஃபோட்டோவை நீங்கள் நல்லா தொடச்சிட்டு அதில் நீங்கள் நாமம் போட்டுட்டு அவருக்கு ஏதாச்சும் ஒரு இந்த பட்டு இது உனக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சும்மா அதை வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்களேன், அதுக்குள்ள மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஆடைகள் வாங்கி போடுவதும் பூக்கள் வாங்கி போவது, துளசி ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் செய்வது நல்லா இருக்கும். ஆனால் நின்ற குல பெருமாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். ஏன் மேடம் சைன கோலத்தில் உள்ள ஏன் இது பண்ணக்கூடாது? ஏன்னா பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் 6ஆம் பாவம் கன்னி ராசிக்காரர் பொழுது, கன்னி ராசியில் வந்து சுக்கிரன் நீச்சம். அதனால்தான் இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் அங்க வந்து தனியா தான் இருப்பார், ஜோடியா இருக்க மாட்டார். கீழே தான் அம்பாள் இருப்பார், மேலதான் அம்மா பெருமாள் இருப்பார். ஆனா சைன குலத்தில் இருப்பவங்க வந்து பெருமாள் படுத்திருப்பாரு, ஜோடியா தான் இருப்பார். அப்பங்கும் போது அதனாலதான் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில உள்ளவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அதனால இந்த விஷயம் வந்து பெருமாள் அந்த ரீசனுக்காகவே நம்ம வந்து புரட்டாசி மாசம் கல்யாணம் கட்ட வேண்டாங்கிறது, தனித்து நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற வாய்ப்புகள் வரும் உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து புரட்டாசி மாசத்தில் அந்த திருமண வாய்ப்புகளை வேண்டாம் அப்படிங்கிறது. அதனாலதான் நின்ற குல பெருமாளை எடுத்து வழிபாடு பண்ணுங்க,
ஏன்னா புரட்டாசி மாசத்துல தான் சூரியன் வந்து அங்க வருது, நம்மளுக்கு வந்து கன்னி ராசிக்கு வருது. அப்பம்போது அந்த இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து சுக்கிரன்ங்கிறது காமம் குறிக்கும், பொருள் எல்லாத்தையும் குறிக்கும், வீடு மனை எல்லாத்தையும் குறிக்கும். அந்த மாயை ஃபுல்லா அவர் வந்து அங்க நீச்சமடைய வச்சிருந்தாரு, ஒண்ணுமே இல்லாம ஆக்கியிருந்தாரு. அப்பங்கும்போது இந்த மாயை செயல்களை அங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நின்ற கோல பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு அவரை வந்து அவர் அதுக்கு உரியவர், அந்த மாயைக்கு உரியவர் தான் அந்த பெருமாள். திருப்பதிக்கு போனா திருப்பங்கள் பல வரும். ஆனால் இந்த புரட்டாசி மாசத்தில் அவர் ஃபுல்லா தியானிக்கு தன்மையாகவே நம்ம அவரை நோக்கி வரம் கேட்கிற இடமாக எடுத்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரட்டாசியில் பெருமாள் கிட்ட வரம் கேட்கணும். வரம் கேட்டு அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க கேட்கும் போது அவர் உங்க வீட்டுக்கு வந்து நிப்பாரு. நீங்க எத்தனை கோவிந்தா போடுறீங்களோ அத்தனை கோவிந்தாவிலும் அவர் உட்கார்ந்து இருப்பார். அந்த அளவுக்கு பெருமாள் வந்து வலிமையா இருப்பார் புரட்டாசி மாசத்தில். அதனால அந்த மாயைகளை வந்து ஆள உங்களுக்கு பிறக்கணும்னா இந்த புரட்டாசி மாசத்தை கரெக்டா நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா வருமானம் பெருகும். ஏன்னா இல்லாத குறைய நீக்கக்கூடியவராக அந்த இடத்துல இருக்கும். அதனால நம்ம அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். அதனாலதான் சுக்கிரன் நீச்சமான இடத்தில் பெருமாளுக்கு சுக்கிரனே வசமாக்குங்க. அதனாலதான் பட்டாடை கொடுங்க, அவருக்கு பூக்கள் நல்லா கொடுங்க, நல்ல துளசியை கொடுங்க. அந்த சுக்கிரனை ஃபுல்லா அவருக்கு ஆக்டிவேட் பண்ண அது ஃபுல்லா உங்களுக்கு வரும், உங்களுக்கு கையில கொடுப்பார். அந்த மாதிரி எந்த ஒரு தீமை நமக்கு செய்ய நினைச்சாலும் இந்த மாசத்துல அது எடுபடாதா மேடம்? பெருமாளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, ஒரு இதுமே பெருமாள் நாமம் சொல்ல சொல்ல இந்த அதாவது 6ஆம் பாவம் வந்து கடன், நம்மளுடைய இது அதாவது ஒரு மகளை பெத்தாங்கன்னா அந்த 6ஆம் பாவத்தில் உள்ளவங்களுக்கு வலிமையா இருந்தா கன்னியாதானம் பண்ணக்கூடியதுலே யார் பண்ண முடியும்னா பெண்ணை பெற்றவர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். யார் அவ்வளவு எளிதில் பெண் கிடைக்காது, அவ்வளவு எளிதில் பெண் குழந்தை வராது. அப்படி பெண் குழந்தை வந்தாலும் தானம் பண்ற அளவுக்கு அந்த அப்பாவுக்கு உரிமை இருக்கணும். ஒண்ணு அந்த பெண்ணை வந்து அவர் கைப்பிடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அந்த எண்ணம் வரணும். அதுக்கு இல்லை அவ கல்யாணம் லவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் அவரால் பண்ண முடியாது. இல்லாட்டா பெண் ஆரோக்கியமாக இருக்கணும், இல்லாட்டா அவர் உயிரோட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தும் கன்னியாதானம் பண்ண முடியாத பேர் நிறைய பேர் மாறி இருக்காங்க. அதனால் இந்த இடத்தில் வந்து இந்த பெருமாளை வழிபாடு பண்ணும்போது நம்ம வீட்டின் பெண்களுக்கு அந்த கன்னியாதானம் பண்ணக்கூடிய முழு இதுவும் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இங்கே ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால இந்த பெருமாள் வந்து என்னன்னா புரட்டாசி மாதத்தில் உள்ள பெருமாள் வந்து போன ஜென்ம கர்மா யார் வந்து தானம் பண்ண சரியா இருக்குன்னா போன ஜென்ம கர்மாக்கள் கரெக்டா இருக்கிறவங்க தானத்துக்கும் கடனுக்கும் சரியாக இருக்கும். அதை தான் நம்ம இங்க பண்றோம். தானம் கேட்கிறோம், முந்தானி பிடிச்சு தானம் கேட்கிறோம், கடன் கேட்கிறோம். பெருமாள்கிட்ட வந்து கடன் கேட்கறதும் இது வந்து தான் இங்க நடக்குது. இதை தான் நம்ம பரிமாற்றம் பண்ணிக்க முடியும். விளைஞ்சு இந்த 6ஆம் பாவத்தை இறைவனாக வச்சு பாவிக்கும் போது நமக்கு கெட்டது வராது. இந்த கடனாலேயோ ஆரோக்கியத்தாலேயோ எதிரிகளாலேயோ எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கக்கூடிய முழு இதுவும் இந்த பெருமாளுக்கு இருக்குது, திருப்பதி பெருமாளுக்கு. அதனால்தான் இந்த புரட்டாசி மாசத்தில் அவருக்கு நம்ம கொடுத்து கடன் கேட்கிறோம். உனக்கு இதைதான் நம்ம பண்றோம். திருப்பதியிலும் போயும் நம்ம நேரா போய் காணிக்கை செலுத்தி இதை செய்ய அப்படி சொல்லி கேட்கிறோம். அதை வந்து நீங்க திருப்பதிக்கு போகாமலே இந்த புரட்டாசி மாசத்தில் பெருமாளே உங்களை தேடி வந்து உட்கார்ந்துருவார். அப்பங்கும்போது அப்ப அவரை உட்கார வச்சு அன்னத்தில் உட்காருவார். அந்த அன்னத்தை தான் நம்ம வந்து பெருமாளா அப்படி பாவிச்சு இருப்போம். அதனால அன்னத்தில் உட்காருவார், நீங்க வளர்க்குற படியில் உட்காருவார். அதனால படி அரிசி வச்சு வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். கொடுக்குறவங்களுக்கும் அந்த அன்னத்தை கொடுக்குறவங்களுக்கும் இப்போ தானம் கேட்க போனா முந்தானி வச்சு தானம் கேட்குறாங்க, அந்த சமயத்தை நம்ம அன்னம் கொடுத்தாலும் நம்மளுக்குடைய கடன் நீரணும். அதே மாதிரி நம்ம கேட்க போனவங்களுக்கும் கடன் நீங்கும். அதனால அன்னம் கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் அந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஓகே மேடம், இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பலருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம். நன்றி.